கிடையாது. நவம்பர் 2016 வருஷத்தில் எனக்கு திருமணம் நடந்தது. 2022 வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வேதனையோடும் கலக்கத்தோடும் நாங்கள் இருந்தோம். அப்போ கர்த்தர் நான் ஊழியம் செய்கிற போது யாருன்னா குழந்தை இல்லாதவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் குழந்தை தருவார் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கே தரலையா ஐயா, எங்களுக்கு எப்போ தர போறாங்க ஐயா, எங்களுக்கு எப்படியா தருவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ நான் ஒரே நாள் மட்டும் கர்த்தர்கிட்ட கேட்டேன், அப்பா நான் மற்றவர்கள் இடத்துல போய் எப்படி கர்த்தர் குழந்தையை தருவார் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது பல வருடங்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் யாருக்கிட்டும் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் ஷேர் பண்ணிடுறது கிடையாது. எங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்தவங்க ஒரு குடும்பம், எழுப்புதல் ஊழியங்கள் சகோதரர் ஜான்சன் அண்ணா அவங்க குடும்பம், அவருடைய பிள்ளைகள், இந்த குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களுக்காக இந்த 6 வருட காலமாக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். இல்லை ஜான்சன் அண்ணா சின்ன மக எனக்கே தெரியாம ஒரு 7 நாள் சாப்பிடாம இருந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்குது. அவ்வளவு வேதனையான ஒரு காரியம் எங்களுக்கு. அப்போ 2017 சாஜமோன் ஐயா ஒரு முறை வந்திருந்தாங்க இங்க. அப்போ அவர் சொன்னார், ஐயா சொன்னாங்க நாங்க ஜெபம் பண்ணிக்கணும் 2017 ஐயா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை ஐயா அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார் உனக்கு ஒரு பையன் போறப்பான் அப்படின்னாரு. அப்போ 2017 உனக்கு ஒரு பையன் போறப்பான் சாமுவேல்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இடையில 4 வருஷம் மறுபடியும் குழந்தையே இல்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் எங்களால் போக முடியாது. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க, இன்னும் எப்போ பிறக்கிறதுன்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக தான் வருவோம். அதனால் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்களுக்கு நாங்கள் போகாமல் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். அப்போ அப்படி இருக்கிற போது சப்போஸ் என்னை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஐயா சொன்ன பிறகு ஒரு சாமுவேல் உனக்கு கர்த்தர் தருவாருன்னு சொன்ன பிறகு நான் விசுவாசத்தோட சொல்லுவேன் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்றேன். யாராவது இடையில ஒரு 2-3 மாசத்துல பாக்குற மாதிரி நான் பார்த்தாங்கன்னா அவங்க மாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். 6 வருடம் இப்படிதான் எங்கள் வாழ்க்கை கடந்தது. அப்போ எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். கடைசியில் 6 வருடம் கழித்து தான் டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா 2 டியூப்பும் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2021 வருஷம் மார்ச் மாசத்துல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்க கரத்துல. அப்போ என் மனைவிக்கு இந்த சர்ஜரி முடிச்ச பிறகு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க 2 டியூப்பு பிளாக் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் மயக்கத்துல இருந்தாலும் அது லைட்டா அது கேட்டுட்டு இருக்குது போல. அப்புறம் நான் வந்த உடனே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பிளாக்கு, குழந்தை பிறக்காது, டெஸ்ட் பேபி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எங்கேயும் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மறுபடியும் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். 2 டியூப்பும் பிளாக்கு. அவங்க ஆப்ரேஷன் பண்ண அந்த வீடியோவை எங்களுக்கு காட்டினாங்க. பார்க்கும்படி பார்க்குறப்போ 2 டியூப்பை எடுத்து காட்டுறாங்க, 2 டியூப்பு பிளாக். அப்போ நான் சொன்னேன் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதீங்க, மனைவி கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்ட பிறகு நான் ரோட்ல தனிமையா அழுதுட்டு போனேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் மட்டும்தான், நானும் ஒய்ஃப் மட்டும் தான் போனோம். நீங்கள் ரோட்டில் அழுதுட்டு போனேன். இப்போ எனக்கு லாவண்ய அக்கா தேர்வழியில் இருக்காங்க, அவங்க எனக்கு அப்போ கால் பண்ணாங்க, என்னாச்சு இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா முடிஞ்சது, ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி போறேன்றது எனக்கே தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க நீ கவலைப்படாதது தம்பி, உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் தருவார், நீ கர்த்தருக்காக ஓடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜான்சன் அண்ணா கால் பண்ணேன், ஆனால் டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொன்னார்
நீ அவங்க சொன்னா பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உனக்கு செய்வாரா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் தான் எங்களை வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போதான் மார்ச் மாதத்தில் தேவான் பையா ஏப்ரல் மாதத்தில் காயலர்மேடு பகுதியில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அந்த கேம்பில் இந்த கிரவுண்டில் ஒரு 3 நாள் மீட்டிங் நான் கலந்துட்டேன். அப்போ கடைசி நாளில் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா வந்திருந்தாங்க. நாங்கள் மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், இவங்க சொன்ன பாஸ்டர் எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, 2 டியூப்பும் பிளாக் ஆகிட்டு இருக்குது, வாய்ப்பேல டெஸ்ட் பேபி தான் பண்ணணும், இல்லை ஏதாவது குழந்தைய தத்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பாஸ்டர் கிட்ட. அப்போ அவர் சொன்னார், 10வது மாசத்துல ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும், உனக்கு சாமுவேல் ஒரு பையன் பிறப்பான், இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து வீட்டில் வை, வீட்டில் வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பெல்லாம் இது என் பையனுக்காகன்னு சொல்லிட்டே இருங்க, நிச்சயமா கர்த்தர் ஒரு மகனை உங்களுக்கு தருவாருன்னு சொன்னார். அந்த விசுவாசத்தோடு பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் 2021 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நான் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். எனக்கு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ட்ரெஸ்ன்னு கேட்டான். ஒரு பையன் ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் பீரோவில் வச்சுட்டு அது எங்கள் கண்ணில் படுற மாதிரி நாங்கள் அதை வச்சுட்டு இருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் இது என் பையனுக்காக, என் மகனுக்காக, இது சாமுவேலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லுவோம். அப்போது 10வது மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்ச் மாதத்தில் 2 டியூப் பிளாக்னு ரிப்போர்ட்டு 10வது மாதத்தில் பிளாக் இல்லைன்னு வருது. நாங்கள் அதை டெஸ்ட் பேபிக்காக தான் நாங்கள் விசாரிச்சோம். இந்த ரிப்போர்ட் காட்டலாம், அவங்க என்ன அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பேபி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பிளான் வந்து பிளான்ல. அப்போ கெர்சோன் இருக்காங்க, சென்னையோட கோபுரம் சொல்லுவாங்க இல்லை, அவங்க இருந்தாங்க. சொன்னார், நீ அவங்க வேணாம், நான் ஒரு டாக்டரை காட்டுறேன், நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட போயிட்டு என்ன செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்த்துட்ட பிறகு அவங்க ஒரு டெஸ்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டு எடுத்த உடனே 2 டியூப் பிளாக்லன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. அங்கே எப்போவுமே அந்த விசுவாசம் மட்டும் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது, எங்களை கண்டிப்பாக என்ன பண்ண கர்த்தர் பையனை தருவார் அப்படின்னு சொல்லி. அப்போது 2022 நான் தடாவில் ஊழியம் செய்கிற போது சிஎஸ்சியில் இருந்தபோது ஒரு கன்வென்ஷன் 3 நாள் நான் நடத்தினேன். அந்த நாட்கள் வரைக்கும் ஒய்ஃபுக்கு எந்த தெரியல, நாங்கள் நடந்ததெல்லாம் 2 மணி 2:30 மணி வீட்டுக்கும் எந்த சிம்டமும் தெரியும். ஒழித்து நல்ல பைக் டிராவலில். அப்போ 3 நாள் கூட்டம் பிறகு 3 தேதி மே மாதம் காலையில் போயிட்டேன். என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க, மாறிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி, இத்தனை நம்ம மீட்டிங் போய் இல்லையா, அதனால இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். அவங்க பக்கத்தில் இருக்கிற அக்கா, இல்லை நம்ம ஒரு கார்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு அது ரெக்கார்டு பாசிட்டிவ் சொல்றது 23ஆம் தேதி அடுத்த வருஷம் மே மாதம் 23ஆம் தேதி பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிடுச்சு. ஜனவரி 18 தான் டெலிவரி டேட் 23ல். ஆனால் என் மகன் பிறந்தது 2023 டிசம்பர் 23க்கு. அவன் நாங்கள் சொன்னார் அந்த இடத்துல அந்த விசுவாவோட போயிட்டு அந்த நாங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்தோம், அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெஸ்ஸை எடுத்து அதே கன்ஃபார்ம் பண்ணோம், அதே மட்டும் வருஷம் மாறிச்சு தவிர்த்து மாறல. எடுத்தோம் ஒரு சில அதே கன்ஃபார்ம் பண்ணோம், அதே கர்த்தர் பிள்ளை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை. நான் எல்லாரும் பையன் தான் அப்படின்னு பையன் சொல்லிட்டு பெரிய ஜானோட பெரிய மகன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும், இருக்கிறப்ப எக்ஸ்பெக்டட் பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு போச்சு வச்சது. அப்போ முதல்ல நீ எனக்கு தான் கால் பண்ணி சொல்லணும்னா அப்படின்னு சொன்னாங்க. உடனே கரெக்டாக 12 மணிக்கு ஏன் ஒரு பக்கம் பயம், என்னன்னா எல்லாருக்கிட்ட பையன் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் பொண்ணு பிறந்துச்சுன்னா அப்போ இயேசு போயிடுவார் இல்லையா. வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அப்படியா என் மனைவி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு, எங்கே பொண்ணு பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அங்கேருந்து பையன் பிறந்த உடனே உள்ள ஒரு அக்கா தெரிஞ்சவங்க இருந்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்போ பையன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு சாமுவேல் நாங்கள் பேர் வச்சிருக்கோம், ஃபெலிக்ஸ் சாமுவேல். எங்கன்னா ராமாபுரத்தில் நிறைய சாமுவேல் இருக்கிறாங்க, அதனால் ஃபெலிக்ஸ் சாமுவேல் என்று சொல்லி அவங்களுக்கு பேர் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு அவனுக்கு 1.5 வயசு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறான். எல்லாரும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் தெரியாத ஆளே இல்லை அவனை. அல்லேலூயா. அப்படியா கர்த்தர் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 1.5 வயசு தான் இப்போ அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறார்.
தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்க யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இருங்கள். ஐயா இடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லனா கர்த்தருடைய வாய் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறுகிறது. இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.